நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 1 9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சொந்தம், உறவு, வாரிசு, சந்ததி என்பன போன்றவைகளை ஐக்கியம் என்று பலர் சொல்லலாம். ஆனால் ஒருவன் தன் நண்பனுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பதையே நட்பு அல்லது ஐக்கியம் என்று சொல்ல வேண்டும். ஏன் தேவன் இயேசுவை உலகத்திற்கு அனுப்பினார் என்றால், அதற்கு அவர் நம்மேல் கொண்ட அன்புதான் காரணம். ஆதியிலே ஆதாம், ஏவாள் ஆகியவர்களிடத்தில் காட்டிய அன்பை நமக்கு வெளிப்படுத்த தேவன் தம் குமாரனான இயேசுவை இவ்வுலகிற்கு அனுப்பினார். இயேசு இவ்வுலகத்தில் வந்து நாம் பாவிகளாயிருக்கையில் ஒரு நல்ல நண்பனாக நம்மிடத்தில் பேசினார். மனம் திரும்புங்கள், பரலோகத்தின் நித்திய வாழ்வை பெற்று தேவனோடு ஐக்கியமாயிருப்பீர்கள் என்றார். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்தார். அவர் சிந்தின இரத்தமே மனிதர்களுக்கும் பிதாவுக்கும் இருந்த பிரிவினையை போக்கி தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்தியது. இயேசுவினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் இருள் நீங்கி ஒளியில் வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவின் ஆலோசனை நித்தமும் நம்மை நித்திய வாழ்விற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் வசனத்தை கேட்கிற நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற போது நீங்கள் தேவனோடும் அவருடைய குமாரனோடும் ஐக்கியமாயிருப்பீர்கள். தேவ ஆசீர்வாதத்தையும் இவ்வுலகின் தேவைகளையும் நீங்கள் நிறைவாய் பெற்று சமாதானமாக வாழ்வீர்கள். 1 யோவான் 1 நீங்களும் எங்களோடே ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவே, உம்மோடும் தேவனோடும் ஐக்கியமாயிருக்க ஆவலாயிருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.